வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளியானது கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கான காரணம். கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் திருப்புமுனை, சபையில் வெடித்த சர்ச்சை. எம்பிக்களின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகர் உத்தரவு. பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் சில அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு, போலீசாரும் உதவி, வெளியான பகிரங்க உண்மை. பொதுமக்களுக்கு இல்லாத பாதுகாப்பு அரசியல்வாதிகளுக்கு அவசியமில்லை, அமைச்சர் நளிந்த எலிச திட்டவட்டம். அர்ஜுனா எம்பியின் நடத்தை தொடர்பான அறிக்கை வெளியிட்ட சபாநாயகர். அதிக வெப்பநிலையால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் இளைஞனின் சடலம் மீட்பு. நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறை கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பம். வவுனியா மன்னார் வீதியில் விபத்து, பெண் படுகாயம். லண்டனில் இன்று யோகானியின் இசை நிகழ்ச்சிக்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் உடல் தற்போது பொருளையில் உள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கெசல்பத்ர பத்மேவின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றின் இலக்கம் 5ஆம் அறையில் சஞ்சீவகுமார சமரட்ன எனப்படுகின்ற கனேமுல்ல சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கொலையை செய்த துப்பாக்கிதாரி அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து தப்பி செல்லும் போது கைது செய்யப்பட்டார். அவர் தப்பி செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் இதன்போது கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த வேன் போலி இலக்க தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. விசாரணையின் போது துப்பாக்கிதாரி தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் கொண்டு வந்த பெண்ணும் கடந்த 17ஆம் தேதி கடவுளில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார். அங்கு காரில் வந்த ஒருவர் துப்பாக்கிதாரிக்கு குறித்த பெண்ணுக்கும் பொதியொன்றை கொடுத்துவிட்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிதாரி அணிந்திருந்த சட்டத்திறனி உடை உட்பட பல பொருட்கள் பொதியில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த அன்று காலையில் பொதியை கொடுத்த நபரால் துப்பாக்கிதாரியும் குறித்த பெண்ணும் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் துப்பாக்கிதாரிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தை கைப்பற்றினர். கொலைக்கு முன்னும் பின்னும் அந்த பெண்ணுடன் தொடர்பிலிருந்த நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபர் சில மணி நேரங்களுக்குள் பிடிபட்டதாகவும் அது காவல்துறையின் திறமையால் அல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் படங்களை பகிர அனுமதிக்க வேண்டாம் என்றும் அவற்றில் குற்றவாளி அதிகாரிகளுடன் அன்பாக நடந்து கொள்வது போல் தெரிகின்றதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். இதேவேளை புகைப்படங்களை வெளியிட்டு கொலையில் தொடர்புடைய துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவரை ஒரு ஹீரோவாக மாற்றுவதற்காக அதிகாரிகளுக்கு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார். இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன பதில் காவல்துறை மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார். சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகரிடம் பலமுறை விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்தார். பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுடன் சில அரசியல்வாதிகளுக்கும் பொறுப்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட போது அவர் இவ்வாறு கூறினார். பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகளுக்கு பல்வேறு அரசு நிறுவனங்களில் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றமை தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக போலீசார் இதற்கு உதவிகளை வழங்குகின்றனர். இதுகுறித்து நான் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளேன். எந்தவொரு விதத்திலும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்பட நாம் இடமளிக்க மாட்டோம். இந்த செயல்பாடுகளை பாதாள உலக குழுக்களின் குற்றங்களாகவே நாம் அடையாளம் காண்கின்றோம். பாதாள உலக குழுக்களை ஒழிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் அனைத்து விடயங்களையும் நாம் கூற முடியாது.
சில அரசியல்வாதிகளுக்கு இந்த செயல்பாடுகளுடன் தொடர்புகள் இருக்கின்றன. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளுக்கும் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் பாதாள உலக குழுக்களை முற்றாக அளிக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சில புகைப்படங்கள் உண்மையானவை அல்ல, அவை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். வேனில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் சமூக ஊடகங்கள் மற்றும் சில முக்கிய ஊடகங்களில் பகிரப்பட்ட சில புகைப்படங்கள் அவர் நிதானமான மனநிலையில் இருப்பதையும் பாதுகாப்பு பணியாளர்களால் நட்புடன் நடத்தப்படுவதையும் காட்டுகின்றது. என்றாலும் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் உண்மையானவை அல்ல. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில புகைப்படங்கள் எடிட் செய்யப்பட்டுள்ளன. AI குறித்து எம்பிக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பொதுமக்களுக்கு இல்லாத பாதுகாப்பு அரசியல்வாதிகளுக்கு அவசியமில்லை எனவும் பொதுமக்களை பாதுகாப்பதிலேயே அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் சுகாதார அமைச்சர் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பிரதான சிங்கள ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் கனேமுல்ல சஞ்சீவுக்கு உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருந்த போதே அவர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தி வருகின்றோம். புலனாய்வு பிரிவினர் அதிக அவதானத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். அண்மைய தினங்களாகவே நாட்டின் பல பிரதேசங்களில் பாதாள உலக செயற்பாடுகள் பதிவாகியிருந்தன. அவை தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கனேமுல்ல சஞ்சீவின் கொலையை காரணம் காட்டி அரசியல்வாதிகளுக்கு மீண்டும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இது தொடர்பில் எங்களுக்கு எதுவிதமான தீர்மானமும் இல்லை. அந்தந்த அரசியல்வாதிகளுக்கு காணப்படுகின்ற அச்சுறுத்தல்களை கொண்டே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். உண்மையிலேயே அரசியல்வாதிகள் தங்களது தனிப்பட்ட விடயங்களுக்காக பாதுகாப்பை பயன்படுத்தியுள்ளார்கள். பாதுகாப்பு படையுடன் கூடிய அரசியல்வாதிகளின் பழைய அரசியல் கலாச்சாரத்தை மீள உருவாக்குவது தொடர்பில் எங்களிடம் எந்த தீர்மானமும் இல்லை. அந்த கலாச்சாரத்தை மீள இலங்கையில் உருவாக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். கலகா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் அதிக வெப்பநிலை காரணமாக பாதிக்கப்பட்டு கலகா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை கடும் வெப்பமான காலநிலையினால் பாடசாலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்து கல்வி அமைச்சு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு நேற்று பரிந்துரைகளை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காக தன்னால் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் அறிக்கையை சபையில் முன்வைத்ததாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். குழுக்களின் பிரதி தவிசாளரான ஹேமாளி வீரசேகரவின் தலைமையில் விஜித ஹேரத் மற்றும் RM ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குவதாக சபாநாயகர் அறிவித்தார். அத்துடன் இந்த அறிக்கையானது ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவுக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்தார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களினால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகள் பற்றியும் சபாநாயகர் அறிவித்தல் மேற்கொண்டார். அதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களினால் அவர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேவையான நடவடிக்கை எடுக்க அடிக்கடி தனக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை குறித்து பரிசீலனை செய்ததன் பின்னர் அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபருக்கு அக்கோரிக்கைகள் ஆற்றுப்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் சபையில் அறிவித்தார். ஒத்திவைக்கப்பட்டிருந்த நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவை நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். நாளை காலை 7:30 மணி அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 மணி அளவில் காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு 6 நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக குறித்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் தொழில்நுட்ப அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக தமது சேவையை தொடர்ந்து கப்பல் நிறுவனம் ஒத்திவைத்திருந்தது. இந்த கப்பல் நாளை மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கப்பல் நிறுவனத்தினர் தெரிவித்தனர். ஜாயல உஸ்பெட்டகையாவ கடற்கரையில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை உயிரிழந்த இளைஞனின் உடலில் சந்தேகத்திற்கிடமான துப்பாக்கிச் சூட்டு காயங்களும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த சடலம் குறித்து இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக நெடுக்குளம் போலீசார் தெரிவித்தனர்.
இன்று மதியம் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா மன்னார் வீதியில் உள்ள வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிய டிப்பர் வாகனம் ஒன்று வீதிக்கு திரும்ப முற்பட்ட போது நகரில் இருந்து வேப்பங்குளம் 8ஆம் ஒழுங்கையில் திரும்ப முற்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் படுகாயமடைந்து வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நெடுங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியினரால் கடந்த தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதிகளுக்கு அமைய பாதீடு முன்வைக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். வரவு செலவு திட்ட விவாதம் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது உரையாற்றுகையிலேயே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியினர் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறிய விடயங்கள் அனைத்தையும் மறந்து அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றனர். நாட்டில் தற்போது சமூக செலவினங்கள் அதிகரித்துள்ளது. மக்கள் தலையில் எல்லையற்ற சுமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை மக்கள் ஆணையை முற்றுமுழுதாக அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளதாகவும் மக்களை ஏமாற்றியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய சஜித் பிரேமதாச வரலாற்று ரீதியான மற்றுமொரு தவறு நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதியின் பாதையிலேயே தற்போதைய அரசாங்கமும் பயணிக்கின்றது. அத்துடன் எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு கடனை செலுத்துவோம் எனப்படும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது எனவும் அதற்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை பாடகி யோகானியின் இசை நிகழ்ச்சி ஒன்று இன்று லண்டனில் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான அரங்கில் இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். யோகானி போர்க்குற்றவாளிகளை போற்றும் பாடல்களை பாடியதை சுட்டிக்காட்டி இந்த எதிர்ப்பு வெளியாகியுள்ளது. இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர் என நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் பிரசன்னா டி சில்வாவின் மகளான யோகானி அவரை பாராட்டி பாடியுள்ளதை புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இனப்படுகொலையை ஆதரிப்பவரை, இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை பாராட்டுபவரை லண்டனில் மாத்திரமல்ல வேறு எங்கு இசை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அனுமதிக்க கூடாது. தமிழ் இளைஞர் அமைப்பின் பிரித்தானியாவிற்கான ஒருங்கிணைப்பாளர் இது மிகவும் மனிதாபிமானமற்றது, சீற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும், ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வை இரத்து செய்ய வேண்டும் என தமிழ் இளைஞர் அமைப்பின் பிரித்தானியாவிற்கான ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இனப்படுகொலைக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவருக்கு லண்டனில் நிகழ்வுகளில் ஈடுபடுவதற்கு இடமில்லை என தெரிவித்துள்ள பிரித்தானியாவின் தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் மகேஷ், அவர் எங்கள் போராளிகளை பயங்கரவாதி என அழைத்தார், யுத்த குற்றவாளிகளுக்காக பாடினார் என தெரிவித்துள்ளார். யோகானி தனது தந்தையின் குற்றங்களை கண்டிக்காதவரை, யுத்த குற்றவாளிகளுக்கான தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளாதவரை, இனப்படுகொலை குறித்த விசாரணைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு ஆதரவளிக்காதவரை அவர் இங்கு நிகழ்வுகளை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ள அரங்கின் உரிமையாளர்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட வேளை யோகானியின் பின்னணி குறித்து தங்களுக்கு தெரியாது, தாங்கள் இந்த நிகழ்விற்கு பொறுப்பில்லை என தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு எதிர்வரும் 27ஆம் தேதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்த விடுமுறைக்கு பின்னராக மீண்டும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பும் என கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடமாகாண பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.